அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமிகு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நம்மளை உயிரோடு வைத்திருப்பதே மிகப்பெரிய பாக்கியம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ்வதே மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய படைப்பு. அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை அவர் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால், நோன்பை அங்கீகரித்து விட்டான் என்றால் அவனுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு நோன்புக்கான கூலி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் 70. நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? உங்களுடைய முகங்களை திருப்புகிறான். கூலி 10 700 மடங்காக வழங்குகிறான். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தவர்களுக்கு எஜமானனே தன்னுடைய அடிமைகளை நோக்கி தன்னுடைய கூலியை வழங்கக்கூடிய இந்த நோன்பாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய வேதம், கலாம், திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஹிரா குகையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் வருகை தோன்றுகிறார். நபியை பார்த்த உடனே நபி பயந்து விடுகிறார்கள். உலகத்தில் பார்க்காத ஒரு முகம், முழு தோற்றத்தையும் ஜிப்ரீல் வெளிப்பட்டிருக்கிறார். பார்த்த உடனே பயந்து நடுங்கி அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர் சொல்லுகிறார், இக்ரா, ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்லும் பொழுது, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஓதவே தெரியாது, படிக்க தெரியாது. அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். கிட்டத்தட்ட 40 வயதில் இந்த வசனம் இறங்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலையும் சொல்லுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான உன்சில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினத்தில் ஹுதா. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய வேதம், திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த தோழர்களே, ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கையில் அல்லாஹ்வுடைய வேதம் செல்போனிலே வந்துவிட்டது, தொகுப்பாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தெளிவாக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா, குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், 30 ஜுஸ்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். சக மனிதர்களாக இல்லை, குர்ஆனில் 114 அத்தியாயங்களை உருவாக்கி நமக்கு தொகுத்து விளங்கி இருக்கிறார்கள். இது யார் தொகுத்தது? இதனுடைய ஆரம்ப வரலாறு எங்கே சொல்லப்படுகிறது? இஸ்லாமிய வரலாறுகளில் முதலாக இந்த குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? குர்ஆன் இப்படிதான் இறங்கப்பட்டதா? முதலாக குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம் என்ன? இக்ரா என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அத்தியாயம் இறக்கப்படுகிறது. இதுதானே முதல்ல இருக்கணும். ஆனா குர்ஆனை திறந்தால் ஃபாத்திஹா சூரா இருக்கிறதே, தோற்றுவா என்று அந்த அத்தியாயத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இருக்கிறதிலே பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. பக்ராவை பொறுத்தளவில் பெரிய 286 வசனங்களை கொண்டது. இது சூரத்துல் பக்ரா என்று தொகுக்கப்பட்டது யார்? ஆல இம்ரான் என்று தொகுக்கப்பட்டது யார்? அந்நிசா என்று தொகுக்கப்பட்டது எப்படி என்பதையெல்லாம் என்றைக்காவது அறிந்திருக்கிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை சகோதரர்களே. நம்மிடத்தில் குர்ஆன் கையில் இருக்கிறது, அதை படிப்பதற்கான நேரம் நம்மிடத்திலே குறைவாக இருக்கிறது, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை. என்றைக்காவது குர்ஆனை எனக்கு தெரியவில்லை, ஓதி கொடுங்கள் என்று சொல்ல எத்தனை சகோதரர்கள் இருக்கிற இந்த ரமலான் 23 நோன்புகளை கிடைந்திருக்கிறோம். உனி 7 நாட்களே இருக்கிறது. இந்த ரமலானிலும் ஓய்வெடுத்திருக்கிறோம், எல்லாம் பங்காற்றிருக்கிறோம். ஒரு அலிஃபுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் இருக்கிறதா? மற்ற சமூகத்தை பாருங்கள்,
வேதத்தை படிக்க கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது வேதத்தை படி என்று சொல்லுகிறது. படித்துக் கொள்கிறார்கள். வரலாற்றிலே நிறைய சம்பவங்களை சொல்லி காட்டலாம். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கிட்டத்தட்ட 45 வயதுக்கு மேல் குரானை நல்ல அழகாக கிராத்தாக ஓதி காட்டுகிறார். 56 வயது உள்ள ஒரு சகோதரர் சப்பிஹிஸ்மா சூராவை நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டு அதிலிருந்து நிப்பாட்டி கேட்கும் பொழுது அதை தொடர்ச்சியாக எடுத்து ஓதுகிறார் என்று சொன்னால், இஸ்லாத்தை அறியாத மக்கள் கூட இந்த வேதத்தை பக்கம் வேதத்தினுடைய ஆழத்தை உணர்ந்து அதை ஓதக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். படிக்க வேண்டும் ஆர்வம் அவரிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் குறைபாடு தன்மை. அன்பார்ந்த தோழர்களே, இந்த குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டது, இதுதான் இந்த ஜும்மாவுடைய வரலாறு. அன்பார்ந்த சகோதரர்களே, நபியுடைய சமூகத்திலே இந்த குர்ஆனுக்கு முக்கிய பங்கு வாய்ந்த ஒரு நபித்தோழர் இருக்கிறார் என்று சொன்னால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய பூர்வீக ஊர் மதீனா, மதீனாவை சேர்ந்தவர். இவர் மதீனாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாயுடைய அரவணைப்பிலேயே வளர்ந்த ஒரு நபித்தோழர், அம்மாவுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர். பொதுவாக மதீனாவில் அரபு நாடுகளில் ஒரு வழக்கம் இருக்கிறது, இவர் தந்தை இழந்த ஒரு நபித்தோழர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனாவை பொறுத்தளவில் அரபு உலகத்திலேயே திருமணம் என்ற வாழ்க்கை இருக்கிறது, அது 2 அல்லது 3 என்று திருமணம் முடித்தவர்கள் கண்ணியமாக கருதப்படுவார்கள். கணவன் இறந்து விட்டால் என்றால் மறுமணம் சாதாரணமாக அன்றைய காலத்தில் நடக்கப்பட்டது. யாராவது இறந்து விட்டார், கணவர் இறந்து விட்டார் என்றால் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அந்த ஊர்களிலே என்ன செய்வார்கள், மதிப்போடு எடுக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்காகவே திருமணம் செய்யாமல் உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழருடைய தாயார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக தாயும் மகனும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாருங்கள், மதீனாவிலே முகாசா என்ற ஒரு போர் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக அந்த யுத்தத்தில் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹுடைய தந்தை இறக்கப்படுகிறார். இவருடைய தாய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆசை, தன்னுடைய மகனை நல்ல கல்வியாளராக உருவாக்க வேண்டும், நல்ல திறமையுள்ள மகனாக வளர்க்க வேண்டும். அதற்காக என்ன செய்கிறார், மதீனாவில் வந்தவுடனே இஸ்லாம் பரவியவுடனேயே முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்மாவும் மகனுமாக இருந்தார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ள நுழையிறப்போ மதீனாவுக்குள்ள வர்றாங்க ரசூலுல்லாஹ். அப்பொழுது ஸைதுல்லாஹுடைய வயது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11 வயசு. 11 வயசை அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசை அவரிடத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கூடயே இருக்கணும். அவங்க அம்மாவுடைய ஆசை என்னன்னா ரசூலுல்லாஹ் கூடயே வச்சுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போகணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதிக்கல. பத்ர் யுத்தம் வருகிறது, மதீனாவில் பத்ர் யுத்தம் ஏற்பட பிறகு ரசூலுல்லாஹ் போர்க்களத்திற்கான தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்தை ரசூலுல்லாஹ் விரும்பினது கிடையாது. பத்ர் யுத்தம் என்பது எதர்ச்சியாக நடக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரிப்பாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஸைதுல்லாஹுடைய அம்மா வராங்க, மகனை அழைச்சிக்கிட்டு வராங்க. அழைச்சிக்கிட்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வயசு எத்தனை, 11 வயசு அல்லது 12 வயசு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பையனை இழுத்துக்கிட்டு வராங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க பத்ர் யுத்தத்துக்கு போறீங்க, என் மகனை அழைச்சிக்கிட்டு போங்க. அவர் போகிறது போர்க்களம், போனா மௌத்தா கூட ஆயிடலாம். சரியான படைபலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, போர்க்களத்தில் பயன்படுத்துகிற வாள்கள் குறைவு, ஒட்டகங்கள் குறைவு, கவசம் இல்லை. அந்த நேரத்தில் தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய தூதர் கையில் பிடித்துக் கொண்டு என் மகனை அழைச்சிக்கிட்டு போங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுக்கிறாங்க. இல்லை, நான் அழைச்சிக்கிட்டு போக மாட்டேன். அவர் குழந்தைகளுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தில் அவர் வாழ்வார். இவரை நான் அழைத்து கொண்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்ற.
அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா விடலை. என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லம்மா அழைச்சிட்டு போக மாட்டேன், கண்டிப்பா இது குழந்தைய போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன், அவர் மதீனாவிலே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. பத்ர் யுத்தம் முடிகிறது. முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 கைதிகளை என்ன செய்கிறார்கள், கைது வந்துட்டு வர்றாங்க. பத்ர் யுத்தம் முடிஞ்ச பிறகு உலகத்திலேயே கைதிகளை ஆசிரியராக்கிய ஒரே தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். கைதிகளை ஆசிரியராக்கியது, கைதிகளை கண்ணியப்படுத்தி ஒரு தூதர் இருக்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் தான். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த கைதிகளிடத்தில் வந்து நேரடியா ஒரு கவர்னர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுங்களா? கைதிகள்கிட்ட கேட்கிற கேள்வி, 70 கைதிகளை பிடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கைதிகளிடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி, சாப்பிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி அதான். அப்படிப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளுக்கு ஒரு கட்டளை போடுறாங்க, ஒரு சட்டம் ஈட்டப்படுகிறது. என்ன சட்டம் தெரியுங்களா? மக்காவில் இருக்கக்கூடிய முஹாஜிர் மக்காவாசிகளுக்கு நன்றாக எழுத தெரியும், படிக்க தெரியும். அப்படி திறமை வாய்ந்த மக்காவாசிகளா இருந்தாங்க. ஆனா மதீனாவாசிகள் அப்படி அல்ல, விவசாயிகள், எழுத படிக்க தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கைதிகளை அழைத்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு வேலை கொடுக்கப்படுது. என்ன வேலை தெரியுமா? இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு கைதி 10 குழந்தைகளை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அந்த 10 குழந்தைகள்ல ஒரு குழந்தை தான் இந்த ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், சும்மா இல்லை, அவர் எவ்வளவு பெரிய திறமை வாய்ந்தவர் என்பதை வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் வரலாற்றிலே மிகவும் தேர்ச்சியான ஒரு மனிதர், அறிவு ஜீவியாக, குர்ஆனை பயங்கரமாக தொகுத்த ஒரு நபித்தோழராக, குர்ஆனில் ஏதாவது மனனம் செய்ய வேண்டுமா, ஏதாவது தடுமாற்றம் இருக்குதா, அது ஸைதுல்லாஹ்விட்ட போய் கேட்டுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு தோழராக வளர்ந்தார். நல்லா கற்றுக்கிட்டாரு, நல்லா முடிஞ்சிச்சு. இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்விட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்விட்ட மகனை அழைச்சிட்டு போக மாட்டாருன்ட்டு ஸைதுல்லாஹ்வுடைய அம்மா நேரா போய் தன்னுடைய சமூகத்தார் பனு நஸ்ருன்னு சொல்லக்கூடிய சமூகத்திட்ட போய் தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, ரிப்போர்ட் பண்றாங்க, நீங்கெல்லாம் வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பல முறை சொல்லிட்டு என் மகனை அழைச்சிக்கிட்டு போங்கன்னு. அவர் எதுக்குமே அழைச்சிக்கிட்டு போக மாட்டார். நீங்கெல்லாம் வந்து எனக்காக பரிந்து பேசுங்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தையே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கொண்டு வருகிறார்கள். கூட்டத்தை திரட்டிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன்ப்பா என்ன விஷயம், என்ன ஏதாவது பிரச்சனையா? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ்? இல்லை ரசூலுல்லாஹ், இந்த அம்மா தான் கூட்டு வர சொன்னாங்க. ஏன் இந்த அம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த பையனை எங்க போனாலும் நீங்க அழைச்சிட்டு போக மாட்டீங்களாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உங்களுடைய இந்த பையனை வச்சுக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சரி வச்சுக்கிறேன், என்ன விஷயத்துக்காக சொல்லுங்க. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அந்த தாய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் பையனுக்கு நீங்க என்ன செய்யறாங்க, இப்படி குர்ஆனை பாருங்க, நீங்கள் வருவதற்கு, மதீனாவுக்கு வருவதற்குள்ள சுப்ஹானல்லாஹ் 17 அத்தியாயங்கள், 17 ஜுஸுகளை என்ன செய்கிறார்கள், அத்தியாயமா ஜுஸு, 17 ஜுஸுகளை என்ன செய்கிறார்கள், மனனம் செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார், என்னப்பா நீ 17 வருஷம், 12 வயசு பையன் அல்லது 13 வயசு பையன் 17 அத்தியாயங்களை ஜுஸுகளை மனப்பாடம் பண்ணியிருக்கிறியா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படி ஓது அப்படின்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹ். ஓதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் முன்னாடி என்ன செய்யறாருன்னா, அந்த பையன் ஓதுகிறார், ஸைதுல்லாஹ் ஓதுகிறார்கள். அந்த ஓதுகிற அழகை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஓதுற அழகை பார்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ், என்னப்பா இவ்வளோ அழகா ஓதுறைய, உன்னையா நான் என்ன செய்யற பக்கத்தில் வைத்துக் கொள்ளல, இனிமேல் என்ன செய்யறேன்னா உனக்கு இப்படி வேலை, உன்னை போர்க்களத்தெல்லாம் அழைச்சிக்கிட்டு போற வேலை இல்லை, உன்னை வேற மாதிரி நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை தன்னுடைய அருகாமையில் ஸைதுல்லாஹ்வை வைத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய நபியினுடைய மாணவனாக வலம் வருகிறார். அப்போ அந்த சிறுவனிடத்தில் சொல்லுகிறார்கள், ஸைத் பின் ஸாபித் இடத்துல சொல்லுகிறார்கள், உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுவாங்க, சில மன்னர்களுக்கு எழுதுவாங்க. அந்த கடிதத்தை திருப்பி அவங்க கடிதம் எழுதுவாங்க தெரியாது. 3 மொழிகள் பிரதானமான மொழிகளாக இருந்தது. ஒன்று அரபு, இன்னொன்று யூத மொழி, இன்னொன்று கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற ஒரு மொழி.
இந்த 3 மொழிகளும் தான் பிரபலமான மொழிகள். அரபுகள் அதிகமாக எல்லா உலகம் முழுக்க வரலாறுகளை பேசப்படக்கூடிய மொழியாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, இந்த பையனை அழைச்சிக்கிட்டு சொல்லுகிறார்கள், இந்தாப்பா நீ என்ன செய்யணும், இந்த யூத மொழியை படித்து எழுத தெரியணும், படிச்சுட்டு மட்டும் வந்தா பார்த்தாது எழுத தெரியணும் ரசூலா அனுப்பி விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இது திறமை பாருங்கள். 15 நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு வராங்க. முன்னாடி வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், சொன்ன வேலையை செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா செக் பண்றாங்க. 15 நாள் சொல்லி முடிச்சிட்டியா? ஆமா ரசூலுல்லாஹ். எப்படி முடிச்ச? நான் படிச்சுட்டேன் ரசூலுல்லாஹ், நீங்க டெஸ்ட் வைங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, ஒரு என்ன செய்றாங்க, அன்னைக்குள்ள இதில் சில இதுகள் இருக்கும், எழுதி காட்டுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி எழுதி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் யூத மொழிகளோட புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தை என்ன செய்றாங்க, இப்படி முன்னாடி போடுறாங்க, போட்டு இதை படிக்கின்றாங்க. அவர் படிக்கிறார். சரி, இந்த மொழியை கத்துக்கிட்ட கிறிஸ்துவர்கள் இருக்காங்கள, அந்த மொழியை நீ தெரிஞ்சு கொள்ளணும், அதனால என்ன செய்ய, கிறிஸ்துவர் மொழியை கற்றுக்கொள்ளுங்கன்ற அனுப்பிச்சு விடுறாரு. நேரா போறாரு. சபாத்தில் அஷர 17 நாட்கள் கிறிஸ்துவத்தினுடைய மொழிகள்லாம் கற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் 17 நாள் கழிச்சு வந்து ரசூலுல்லாஹ் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, என்னப்பா நீங்க அனுப்பின வேலையை முடிச்சுட்டேன் வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறார், எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ். சரி, இனிமேல் வந்து நீ எங்கேயும் போக வேண்டாம், என் பக்கத்தில் உட்கார்ந்து கொள், வஹி வரக்கூடிய செய்திகளை நீ மனனம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மன்னர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்தை என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும்னா நீ தான் எழுதணும். யார் எழுதுறா? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தான் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுடைய கடிதம் எழுதுவதும் அவர்தான், அங்கிருந்து வரக்கூடிய கடிதத்தை படிக்கக்கூடியவன் இவர்தான். இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் வருகிறாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு முன்னாடி யோப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்துறாங்க. இப்படி உட்காந்துறாங்க, முன்னாடி உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டோன்னே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, ஏப்பா குர்ஆனை நல்லா எழுதி வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? எழுதிட்டேன். குர்ஆனை நல்லா மரணம் செஞ்சுட்டியா? நல்லா தெரியுமா? ஏதாவது தட்டு தடுமாறுவியா? இல்லை யார் ரசூலுல்லாஹ், நன்றாக எழுதிவிட்டு நன்றாக மரணம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓதி காட்டுன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஓதி காட்டு எப்படி தெரியுங்களா? சுப்ஹானல்லாஹ், முழு குர்ஆனையும் உட்கார்ந்து ஓதி காட்டுகிறார். முழு குர்ஆனையும் ஓதி காட்டி உட்கார வைக்கிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து நகர முடியாது. முழு குர்ஆனையும் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரி பார்க்கிறார். யார் இது சரி பார்ப்பார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறை செய்தி வருகிறது, அவர்தான் சரி பார்ப்பார். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார், சரியா இருக்குதான்னு பார்க்கிறார். திருப்பியும் என்ன செய்றார்? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருப்பியும் ஓது. 2 முறை என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், ஸைதுல்லாஹை மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படி என்ன செய்றாங்க, ஸைதுல்லாஹ் இடத்திலே ஓதி அந்த குர்ஆனுடைய மரணத்தை பார்க்க 1 முறை அல்ல 2 முறை பார்க்கிறார்கள். 2 முறை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்ட்ட எப்பவுமே ஜிப்ரீல் வருவார். வந்து என்ன செய்வார்னா, ஒரு டைம் என்ன செய்வார்னா ஃபுல்லா குர்ஆன்ல அல் ஃபாத்தியால இருந்து குல் அஊது ரப்பின் நாஸ் வரைக்கும் ஓதி காட்டணும். அத்தனை அத்தியாயம் ஓடி ரசூலுல்லாஹ் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன செய்வாங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் மரணிப்பதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை என்ன செய்றாங்கன்னா ஓதி காட்டினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவர் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு இடத்துல இது போல நிலை ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கற்றுக்கொண்ட மாணவர்கள்ல இவரும் ஒன்று, உபைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒன்று, இன்னொரு சில சகோதரர்கள் நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ஹாஃபில்கள் குர்ஆனை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் சுப்ஹானல்லாஹ், ஹுசைலைமான் சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலனுக்கு எதிராக போர்க்களத்தில் என்ன செய்த அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம், அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 70 பேர்கள் ஹாஃபில்கள் 70 ஹாஃபில்கள் கொல்லப்படுகிறார்கள். குர்ஆனை மரணம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் இடத்துல உமர்லாஹ் வருகிறார்கள்.
உமர்ல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் சித்திகிட்ட கேட்கிறாங்க, யா அபூபக்கர், இந்த குர்ஆன் நம்ம இடத்துல இருந்து பிரிய போகிறது. ஏன்னா இந்த போர்க்களத்துல 70 பேர் ஹாஃபில்களை இழந்துட்டோம். 70 ஹாஃபில்கள் இழந்தனால நம்ம கிட்ட குர்ஆன் இருக்கிறது. நாம் மரணித்து விட்டால் இந்த குர்ஆன் நம்மளோடு போய்விடும். இதை ஏதாவது ஒரு திட்டமிட்டு என்ன செய்யணும், தொகுக்க வேண்டும், ஏதாவது உருவாக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அபூபக்கர் சித்திக் சொல்கிறார்கள், உமரே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்யாத ஒரு காரியத்தை என்னிடத்துல செய்ய சொல்றீங்களா? ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயம் அது. ஆனால் உமர் சொல்லுகிறார்கள், இல்ல அபூபக்கர், அப்படி அல்ல, அப்படி நினைச்சுக்காதீங்க. இது எதுக்காகன்னா உலக கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் மக்களிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும். ஆகையால இந்த குர்ஆனை கொண்டு சேர்ப்பதற்குண்டான வேலையை பார்க்கணும். நீங்க கண்டிப்பா இந்த ஏதாவது சட்டத்தை போடுங்க, ஏதாவது ஒரு நடைமுறைப்படுத்துங்கள், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் யார்கிட்ட எல்லாரும் கேட்கிறாங்க, யாரை பிடிச்சா இந்த குர்ஆனை உருவாக்க முடியும், தொகுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்கள்கிட்ட கேட்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் சொல்லுகிறார், நபியுடைய மாணவன் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு உட்கார்ந்து கேளுங்க, அவர் தான் ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தவர், அவருக்கு குர்ஆனை நல்லா தெரியும், நல்ல அறிவு ஜீவியாக இருந்தவர், திறமையானவர், அவர்கிட்ட கேட்ட எல்லா விஷயம் தெரியும், அவர்கிட்ட கேளுங்கன்றார். ஸைத் பின் சாபித் அபூபக்கர் அழைக்கிறார். அழைச்சிட்டு சொல்றாங்க, உமர் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார், 70 ஹாஃபில்கள் இழந்துட்டோம், ஆகையால் என்ன செய்யுங்கன்னா குர்ஆனை நீங்க தொகுப்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், யா கலீஃபா அவர்களே, யா அபூபக்கர், மலை இருக்கு பாருங்க, ஜபல், இந்த மலையை நகர்த்த சொன்னால் சாத்தியம் இல்லை, சுப்ஹானல்லாஹ், சாத்தியம் இல்லை. இந்த மலையை நகர்த்த சொன்னால் வல்லாஹி, கண்டிப்பா சொல்றேன், என்னால முடிந்த திறமைகளோடு இந்த மலையை நகர்த்தி விடுவேன். ஆனால் நீங்கள் கொடுத்திருக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? இந்த வேலை செய்வது ரொம்ப கடினம். ஒரு பிழை வந்துடக்கூடாது, ஒரு புள்ளி மாறிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை டைரக்டா எப்படி இருக்குதோ அப்படியே தொகுக்க வேண்டும். இந்த வேலைக்கு, இந்த பொறுப்புக்கு நான் தயாராக இல்லை என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. சொல்ற அபூபக்கர் சொல்ற, இல்ல, நீங்க தான் திறமையான, ரசூலுல்லாஹ் கூட இருந்தவர், தயவு செய்து இந்த குர்ஆனை நீங்க தான் தொகுக்கணும் அப்படின்றார். சரி, பொறுப்பெடுத்துக் கொண்டுகிறார். எல்லா மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை நபித்தோழர்களுக்கும் அழைப்பு வருகிறது, கடிதம் போகிறது, உங்ககிட்ட இருக்கிற குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க முன்னாடி வைங்க. எல்லாரும் மதீனாவில் யார் யார் குர்ஆன் வசனம் வைத்திருக்கிறீர்களோ, மரணம் செய்திருக்கிறீர்களோ அத்தனை பேர்களும் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சட்டம் ஈட்டப்படுகிறது. சட்டம் போட்ட எல்லாருமே அடித்து பிடித்து என்ன செய்கிறார்கள், குர்ஆனை மரப்பட்டையில், எலும்புகளில், இன்னும் சில மாதிரி எழுதி வைத்துக் கொள்வார்கள், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு சில நபி தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துக்குவாங்க. முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் ஓதுவதை, எழுதி வைத்ததை கையில் வைத்திருப்பார்கள். நீ எழுதுன கொண்டு வாங்கன்றுவாங்க, எழுத வச்சிருவாங்க. அந்த எழுதுற வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க, இவர் ஓதுவதும் அது எழுதியிருப்பதும் சரியா இருக்கான்னு முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வார்னா, ஸைதுல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னா, இதையும் அதையும் பார்த்துட்டு அடுத்து என்ன செய்வாருன்னா, நான் ஓதுறது நீங்க கேளுங்கன்னு, நான் ஓதுறது நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்வார், ஓதி காட்டுவார், இது அது சரியா இருக்கா. இப்படி எல்லாரையும் என்ன செய்யறாரு, ஒன்று திரட்டுகிறார்கள். எல்லாம் அப்படி ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த குர்ஆனுக்கான வேலை தொடுக்கப்பட்டு ஒரே ஒரு பிரதியை என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் சித்திக் இடத்துல கொண்டு கொடுக்கிறார். இதாங்க, இப்படித்தான் இருக்கு குர்ஆன், இப்படித்தான் தொகுக்கப்பட்டிருக்கு, இதை கொண்டு போங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, முழு குர்ஆனை எல்லாரிடத்திலும் வாங்கியிருந்த அந்த கல்வியை அப்படியே எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் சித்திக் கையில கொடுக்கிறார்கள். அது என்ன செய்யற, அந்த குர்ஆன் அபூபக்கர் சித்திக்கு பிறகு உமர்லாஹ் ஆட்சிக்கு வருகிறார். உமர்லாஹுடைய ஆட்சியில் அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. மூலப்பிரதி இன்றைக்கும் அரபு உலகத்தில் நீங்கள் பாருங்கள், மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த குர்ஆன், முதலாக தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
உமர் அல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய மகள் ஹப்ஸா அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். இந்த குர்ஆனை நீ பத்திரமா வச்சுக்கோ, இதை உலக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். உமர் அல்லாஹ் மரணித்து விடுகிறார்கள். உஸ்மானுடைய ஆட்சி காலம் வருகிறது. உஸ்மான் அல்லாஹ் வருகிறார்கள். உஸ்மான் அல்லாஹ் தான் என்ன செய்யறாருன்னா உலகம் முழுக்க இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஓதுகிறார்கள், ஒவ்வொரு இதா ஓதுறாங்க. இது இப்படியே விட்டா சரியா போகாதுன்னு சொல்லி இந்த குர்ஆனுடைய மூலப்பிரதி யாரிடத்தில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு யார் தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் எங்க என்று சொல்லி ஹப்ஸா இடத்திலிருந்து வாங்கி அந்த குர்ஆனை பார்க்கிறார்கள். குர்ஆனை பார்த்து இது எழுதக்கூடிய வேலை யாரிடத்தில் கொடுப்பது, ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. உலகம் முழுக்க அவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு குர்ஆனை நீங்க அனுப்பணும். எழுத வேலை இதுதான் உங்களுக்கு. நீங்க என்ன செய்யணும், இதுதான் வேலை. எழுதி அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் அல்லாஹ்வுடைய வேதம் கொண்டு சேர்க்க வேண்டும். இதனுடைய பொறுப்பு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. சில நேரங்களில் உமர்லாஹ் என்ன செய்வாங்கன்னா ஹஜ் உம்ரா செய்வாங்க. அந்த ஹஜ் உம்ரா போகிற காலத்தில் இவர் எப்படிப்பட்ட நபித்தோழர் தெரியுங்களா, அந்த பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைப்பாங்க, ஆட்சி உம்ராக்கு போயிட்டா யாராவது ஆட்சி பண்ணணும். ஹஜ் செய்தா 40 நாள் ஆகும் வர்றதுக்கு. அந்த 40 நாள்களில் என்ன வேலை செய்யணும், ஆட்சி யார் பார்க்கிறது, அந்த பொறுப்பை ஸைத் பின் ஸாபித் ரலியல்லாஹு ஒப்படைக்கிறார்கள். இவர் சாதாரணமான அல்ல, கணக்கில் புலியாக இருந்தவர். வரலாற்றிலே மக்காவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், மதீனாவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணக்கிட்டு சொல்வதில்லை, சொத்து பங்கீடுல. உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் சொத்துல ஏதாவது பங்கீடு செய்யணுமா, அது யார்கிட்ட போய் கேட்கணும்னா ஸைத் பின் ஸாபித்ல போங்க, அவரே சரியா பண்ணுவார். அவருக்கு அது அந்த அதிகாரி பொறுப்பை கொடுத்து அந்த அதிகார தோரணில் உட்கார வைத்தவர் உமர்லான். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், குர்ஆனை மரணம் செய்தவர், குர்ஆன் பக்கம் நேசித்தவர். ஒரு காலத்தில் அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர். இந்த ஸைத் பின் ஸாபித் என்ன செய்வாங்கன்னா கழுது மேலே ஏறுவாங்க, பயணத்தில் கழுது மேலே ஏறுவாங்க. அந்த கழுதை ஓடிடக்கூடாதுன்னு பிடிப்பதற்காக அப்பாஸ் என்ன செய்வாங்க, கழுது இழுத்து பிடிப்பாங்க. யார் இவரு, நபியுடைய மாணவன் ஏறுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிஞர், தஃப்சீருடைய விளக்க உரையாளர். அப்பாஸ் கழுதை இழுத்து பிடிப்பாங்களாமா. உடனே அந்த கழுதையிலிருந்து இறங்கி வந்து, நபியுடைய குடும்பத்தார் என்னுடைய கழுதை பிடிக்க வேண்டுமா, இப்படிலாம் செய்யாதீங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு காரியம், கார் கதவை திறந்து விடுறதுக்கு சமம். கார் நம்ம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கார் வந்து உடனே திறப்பார் பாருங்க, சீஃப் கெஸ்ட் வரும்போது உடனே திறந்து விடுறாருல, அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் செய்கிறார். அவர் சொல்லுகிறார், இல்ல நீங்கள் தான் முஃப்தி, குர்ஆனுடைய விளக்கு, குர்ஆனை மனனம் செய்தவர், உலகம் முழுக்க குர்ஆனை கொண்டு சேர்த்தவர், உங்களுக்கு இந்த தகுதி இருக்கிறது, நான் பிடிக்குகிறேன் என்று நபியுடைய குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் பிடிக்கிறார் என்று சொன்னால், வரலாற்றில் எப்படிப்பட்ட ஒரு நபி தோழராக அல்லாஹ்வுடைய தூதர்கள் உருவாக்கிய சமூகத்தை நினைத்து பாருங்கள். இன்னைக்கு குர்ஆன் நம்மகிட்ட குர்ஆன் வந்து சேர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு இந்த நபி தோழருடைய முக்கியமான பங்கு இருக்கிறது. மரணிச்சார் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 47-48 இவர் மரணித்து விடுகிறார். அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு சொல்லுகிறார் என்றால், இந்த உம்மத்தினுடைய அறிவு புதைக்கப்பட்டு விட்டது. கபரில் நின்று சொல்லுகிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபியோடு இருந்த தோழர் சொல்லுகிறார், எந்த நேரமும் எந்த உணவு கிடைத்தாலும் திண்ணையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்நோக்கியே வாழ்ந்த அந்த அபூ ஹுரைரா சொல்லுகிறார், இந்த உம்மத்தினுடைய அறிவு புதைக்கப்பட்டு விட்டது, இந்த உம்மத்துடைய அறிவு புதைக்கப்பட்டது என்று தேம்பி அழுகிறார் என்று சொன்னால், வரலாற்றிலே நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த குர்ஆனை எப்படி நேசிக்க வேண்டும். ஒரு பொறுப்பு படைத்தால் எவ்வளவு அருமையாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வரலாறு சொல்லக்கூடிய பாடம் இவ்வளவு பெரிய தியாகத்தின் மத்தியில ஒரு புத்தகமாக நம்மிடத்திலே குர்ஆன் வந்து சேர்ந்து இருக்கிறது. அந்த குர்ஆனை திரும்பி பார்த்திருக்கிறோமா, அதனுடைய அழகை பார்த்திருக்கிறோமா, அது பேசுகின்ற வார்த்தை நீங்கள் படித்து பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு இடத்து வார்த்தைகளும் சுட்டி காட்டக்கூடிய வார்த்தையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலக அல்லாஹ்வுடைய வார்த்தை இவ்வளவு வார்த்தைகளை சொல்லுகிறானா? அன்பான வார்த்தைகள் இருக்கிறது, கடுமையான வார்த்தைகள் இருக்கிறது.
இது எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. அந்த வேதத்தின் பக்கம் நெருங்காத கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த தாய் நினைத்ததை போல, ஸைத் பின் ஸாபித் அல்லாஹ் நினைத்ததை, அவருடைய தாய் நினைத்ததை போல வரலாற்றில் மிகப்பெரிய அறிஞராக, அறிவு ஜீவியாக உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார் ஸாபித் பின் ஸைத் அல்லாஹ் அவர்கள். அந்த தபித்தோழர்களை போல நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் பிள்ளைகளுக்கு மார்க்க உணர்வை ஊட்ட வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும். ஒரு காலத்தில் இருந்தது, பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பிச்சு என்ன செய்வாங்கன்னா ஹாஃபில்களாக, ஆலிம்களாக. ஒரு குடும்பத்தில், ஒரு ஊரில், தேனி மாவட்டத்தில் நான் படித்த காலத்தில் நடந்த வரலாறு. மதரசாவில் படிக்கிறப்போ ஒரு ஊரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு ஊரே திம்மிநாய்க்கப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு ஆலிம்கள் உருவாக்கினார்கள். ஒரு வீட்டில் ஒரு ஆலிம். விவசாயம் மதரசா பசங்களோட லீவில் போகிறப்போ நேரடியாக போய் பார்க்குறப்போ விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, விவசாயம் பண்ணிட்டு அப்படி சமந்துக்கிட்டு வர்றாரு, இந்த தட்டு தூக்கிட்டு வர்றாரு, புல்கிட்ட தூக்கிட்டு அப்படி வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது என்னுடைய நண்பர் சொல்லுகிறார், இவர் என்ன தெரியுமா, ஹாஃபில் ஆலிம். ஏழை பார்த்தா அப்படியே உட்காந்து ஒன்றுமே தெரியல. நான் அவர்கிட்ட கேட்குறப்போ அல்லாஹுடைய வேதத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த பள்ளிவாசல் முழுக்க தொழக்கூடிய எல்லாருமே, பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஊரில் பள்ளிவாசல் ஒரே பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் உள்ள நுழைஞ்சாலே தொழுகிற சஃப்புகள் நிறைக்கக்கூடிய அளவிற்கு இருப்பவர்கள் எல்லாரும் ஹாஃபில்கள், ஆலிம். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஆலிம்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த தோழர்களே, நம்முடைய பகுதியில், நம்ம இந்த பகுதியில் இதுபோல நம்ம பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள் இந்த பள்ளியை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஹாஃபில்களாக நம் பிள்ளைகளை டாக்டராக வைங்க, இன்ஜினியராக படிக்க வைங்க, ஐஏஎஸ்ஸாக படிக்க வைங்க, கூடவே ஆலிமும் சேர்த்துக்கங்க. ஹாஃபிலாக உங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொள்ளுங்கள். மறுமையில் ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். மறுமை நாளில் தாய் தாப்பன் எல்லாம் நிப்பாட்டி வச்சு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும். யாருக்கு தெரியுமா? யார் குர்ஆனின் பக்கம் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்களோ, குர்ஆனின் பக்கம் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்கெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கிரீடம் வழங்குகிறான். அன்பார்ந்த தோழர்களை, நம் பிள்ளைகள் கிரீடம் வாங்கக்கூடிய, அல்லாஹ்விடத்திலிருந்து கிரீடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னை ஆக்கிவிட கூறிய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிகு இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகளையும் நிறைய நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வகையில் இஃப்தாராக, ஒரு வகையில் சஹருடைய உணவாக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா மென்மேல நமக்கு என்ன செய்வான், அதிகப்படுத்துவான், குறைந்து விட. இந்த நோன்பு பெருநாளுடைய ஃபித்ரா என்ற ஒரு சதக்கா, இந்த சதக்காவை பொறுத்தளவில் நம் மேலோட்டமாக கடந்து போயிட முடியாது. ஏன் கடந்து போக முடியாது என்று சொல்கிறேன் என்று சொன்னால், கட்டாய கடமை என்று சொல்லுவோம். பரலான தொழுகை எப்படியோ, பரலான நோன்பு எப்படியோ, அது மாதிரி இந்த ஃபித்ரு சதக்கா என்பது கட்டாய கடமை. யார் யார் கொடுக்க வேண்டும்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் கொடுக்கும். நோன்பு வைக்க, நாம் நோன்பு வைக்கல அப்படி இல்லை. பிறந்த குழந்தையும் கணக்கிடப்பட வேண்டும். அனைவரும் என்ன செய்யணும்? அதை கணக்கிட்டு நிர்வாகத்தில் தனித்தனியாக கொடுத்துடலாமா? அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன செய்வார்னா, ஃபித்ரு சதக்காவை என்ன செய்வார்கள்? திரட்டுவார்கள், பள்ளியில் கொண்டு வந்து கொட்டுவார்கள். கொட்டிய பிறகு அந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள். எப்பொழுது விநியோகம் செய்யணும்? பெருநாளுடைய திடலுக்கு போவதற்கு முன்பாக செய்யணும். நீங்க தனியா செய்யறதுக்கு மார்க்கத்து அனுமதி இருக்குன்னா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பள்ளியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், பள்ளியிலிருந்து தான் பகிரப்பட வேண்டும். நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துல காசு இல்லாமலும் இல்லை. நீங்க எனக்கு ஃபித்ரா என்ன, நான் தனியா ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். ரசூலுல்லாஹ் காசுல காசு இல்லாமல் இல்லை, தங்கங்கள் இருந்தது, தீனார்கள் இருந்தது, வெள்ளிகள் இருந்தது. ஆனா யாரும் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து வைப்பார்கள்,
அது அங்கிருந்து பெருக்கப்படும். ரசூலுல்லாஹ் காலத்தில் உணவுப் பொருட்களாக தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர பொருளாதாரமாக கொடுக்கப்படவில்லை. உணவுப் பொருட்கள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த பொருளை என்ன செய்யணும், ஏழை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். நம்ம ஒரு கேள்வி இருக்கும், எல்லாரும் ஏழையா இருக்காங்களா, நடுத்தர மக்கள் எல்லா ஏழைகளா, எல்லா வசதியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு. அன்பார்ந்த தோழர்களே, நடுத்தர மக்களும் ஏழைகள் தான், அன்றாடம் உழைக்கக்கூடிய மக்களும் ஏழைகள் தான். அப்ப அந்த ஏழை மக்களுக்கு கொண்டு இந்த ஃபித்ரா என்ற இந்த தர்மத்தை சேர்க்கணும். ஏன் செய்கிறோம், எதற்காக இந்த தர்மத்தை கொடுக்கணும்? நோன்பு வச்சிருப்போம்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு வைத்துட்டு தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் பசித்திருந்தோ தாகத்திருந்தோ என்ன செய்யாது, பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. எதுக்கு? பொய் பேசக்கூடாது, பொய் பேசியிருப்போம். திட்டி இருக்கக்கூடாது, திட்டி இருப்போம். புறம் பேசக்கூடாது, பேசியிருப்போம். ஏதாவது ஒரு வகையில் யாராவது மனதை புண்படுத்தியிருப்போம். இந்த பாவம் இருக்கிறதே, இந்த பாவத்தை கழிப்பதற்காகத்தான் இந்த ஃபித்ர் சதக்கா. இந்த நோன்பு வைத்து இந்த காரியம் பாவம் இருக்கு பாருங்க, இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் மறுமையில் இந்த பாவம் தொடர்ச்சியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஃபித்ர் சதக்கா என்ற ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி இது கட்டாய கடமையாக ரசூலுல்லாஹ் ஆக்குகிறார்கள். அப்ப இது என்ன செய்யணும்னா கடமை. நம்முடைய பாவத்தை நம்ம உலகத்திலேயே கழிச்சுக்கிட்டு போயிடணும். மறுமையில் என்ன செய்யக்கூடாது, இந்த நோன்புக்கு வந்து நீ இவ்வளோ பேசியிருக்கிற, இதுக்கு பாவம் அப்படின்னு பிரிந்து வந்து நின்றக்கூடாது. ஆகையால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஃபித்ர் சதக்காவை கணக்கிட்டு நீ 7 நாள் தான் இருக்குது, நீ 7 நாள் கூட கிடையாது. கணக்கிட்டு அவனுக்கு குறைய நாட்கள் குறைந்து போய்கொண்டே இருக்கும். நம்ம வீட்டில் யாரும் உங்ககிட்ட கேட்காம நீங்களா முன் வந்து என் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் குடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னை ஆக்குவேன் கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.